குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். ஜம்மு காஷ்மீரில் 2014ஆம் ஆண்டுக்கு பின் கடந்த மாதம் சட்டசபை தேர்தல் நடந்தது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் சட்டசபை தேர்தல் என்பதால் இந்த தேர்தலை நாடே உற்று நோக்கியது. மொத்தமுள்ள 90 சட்டசபை தொகுதிகளில் செப்டம்பர் 18, 25 மற்றும் இம்மாதம் 1ஆம் தேதிகளில் 3 கட்டங்களாக ஓட்டுப்பதிவு நடந்தது. பயங்கரவாதத்துக்கு பேர் போன காஷ்மீரில் இம்முறை சிறு வன்முறையும் இன்றி தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, பிடிபி வேட்பாளர்கள் தவிர பல இடங்களில் உள்ளூர் மக்களின் செல்வாக்கை பெற்ற சுயேட்சைகளும் போட்டியிட்டனர். இன்று காலை ஓட்டு எண்ணிக்கை துவங்கியது முதலே முன்னாள் முதல்வர் உமர் அப்துல்லாவின் ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக பாஜக 2ஆம் இடத்தில் உள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி தேசிய மாநாட்டு கட்சி 39 இடங்களிலும் பாஜக 28 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 8, பிடிபி 4, சுயேட்சைகள் 8 மற்றும் பிற கட்சிகள் 3 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் ஆட்சியமைக்க தேவையான மெஜாரிட்டியை பெற 46 இடங்கள் தேவை. தற்போதைய நிலவரப்படி தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணிக்கு 47 இடங்களில் முன்னிலை கிடைத்துள்ளதால் அந்த கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகி உள்ளது. காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைப்பதை தடுக்க தேர்தலுக்கு பிறகு பிடிபியுடன் கூட கூட்டணிக்கு தயார் என தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் உமர் அப்துல்லா கூறியிருந்தார். அப்படி பார்த்தால் பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் 50 இடங்களுக்கு மேல் முன்னிலை வகிக்கின்றன. தேசிய மாநாட்டு கட்சியை சேர்ந்த உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் முதல்வராக பொறுப்பேற்க அதிக வாய்ப்புள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபையில் பாஜக வலுவான எதிர்க்கட்சியாக அமர உள்ளது. இந்த தேர்தலில் ஜம்மு பிராந்தியத்தில் பாஜகவும், காஷ்மீர் பிராந்தியத்தில் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் கட்சிகளும் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் யார் ஆட்சி அமைத்தாலும் மாநில அந்தஸ்து கிடைத்தால்தான் பூரண அதிகாரத்துடன் ஆட்சி செய்ய முடியும் என பாரமுல்லா சுயேட்சை எம்பி இன்ஜினியர் ரஷீத் கருத்து தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதே இங்குள்ள மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது எனவும் அவர் கூறினார்.